Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோல பீஃப் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பீஃப் பிரியாணி செய்வதற்காக ஃபர்ஸ்ட் பீஃபை குக்கர்ல வேக வச்சு எடுத்துடலாம். பீஃபை க்ளீன் செய்து குக்கரில் எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க, 5 பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பீஃப் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதாக கட் செய்த இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் நீளமாக கட் செய்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் செய்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். சின்னதாக கட் செய்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் சின்னதாக கட் செய்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் மீட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச பீஃபை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஃப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி பிரியாணி செய்வதற்கு தேவையான வெங்காயத்தை வதக்குறதுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் சின்னதாக கட் செய்து வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஆயிலில் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த ஆயில்லையே கொஞ்சம் ரைசின் ஆட் பண்ணிக்கோங்க.
ரைசின்ஸ் எல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். 4 கப் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா உருகுனதுக்கு அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை செய்து எடுத்துக்கோங்க. 4 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை சேர்க்குறதுக்கு முன்னாலேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிறது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 7 நிமிஷம் வச்சுக்கோங்க. இடையிடையாக கிளறி விட்டுக்கோங்க. ரைஸ் இப்போ வெந்துடுச்சு. தம் வைக்கிறதுக்காக இதை தனியாக எடுத்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு லேயரில் கொஞ்சம் பீஃப் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பீஃபுக்கு மேலே எங்கும் பரவலாக ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸ் வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரை செய்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இது மேலே வச்சிடலாம். அடுத்து ஃப்ரை செய்து வச்சிருக்கிற கேஷ்யூ நட்ஸ், ரைசின்ஸ் இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது மேலே பீஃப் வைக்கிறேன். அடுத்து ரைஸ் வச்சுக்கோங்க.
கொத்தமல்லி, புதினா சேர்க்குறேன். ஃப்ரை செய்த வெங்காயம், கேஷ்யூ நட்ஸ், ரைசின்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு மூடி வச்சுட்டு தோசைக்கல் மேலே தம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் வாங்க. பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.